வணக்கம் பிரபுகளே. வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசு பொருட்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாக நாங்கள் பேசப் போகிறோம். அண்மையிலே 21ஆம் தேதி நடைபெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த போராட்டத்தின் பின்னணியில் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட ஆதாரங்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம். டில்வின் சில்வா லண்டன் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். லண்டனிலே டில்வின் சில்வாவின் பயணத்துக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் ஆக்கப்படும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்ய போகிறது. ஆனால் அதைவிட பயங்கரமான ஒரு சட்டம் இப்பொழுது இலங்கையிலே வரப்போகிறது. அவைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம். வாருங்கள், முழுமையான காணொலிக்குள் செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்களேன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம். சரி, என்னவென்று சொன்னால், இலங்கையிலே ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த NPP அரசாங்கம், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கூட்டிணைவு என்று சொல்லி ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் நாமல் ராஜபக்சவால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பலர் இதிலே பங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த வேளையிலும் பல லட்சம் மக்கள் இந்த பேரணியிலே பங்கு பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த வேளையும் எல்லாம் பொய்த்து போய் அங்கே சாராய பிரியர்கள் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு பணங்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு மதுபானங்கள் வழங்கப்பட்டு உணவு பாசல்கள் வழங்கப்பட்டு அவற்றுக்காக வந்த ஒரு கூட்டமாகவே அங்கிருந்த மக்களை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்திருக்கின்ற அதே வேளையில் ஏன் வந்திருக்கிறோம் என்று தெரியாமலே பலர் அந்த பேரணிக்கு வந்திருப்பதையும் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. ஏனென்று சொன்னால், ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்கிறார். ஒரு ஊடகவியலாளர் அவரிடம் கேள்வி கேட்கிறார், எங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட வேளையில் நன்றி தெரிவிக்க வந்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். யாருக்கு நன்றி தெரிவிக்க போகிறீர்கள்? அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு நன்றி தெரிவிக்கப் போகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். அப்படியானால் அவர்கள் அழைத்து வரப்பட்டது எதற்கென்று தெரியாமலே அங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர இந்த மொட்டு கட்சியினுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற அமைப்பாளர்கள், வெவ்வேறு பிரதேசங்களில் இருக்கின்ற இந்த அமைப்பாளர்கள் தங்களது ஆதரவாளர்களை பஸ்ஸிலே ஏற்றி ஒரு புகைப்படம் ஒன்றினை எடுத்து எல்லாருமே சமூக வலைத்தளங்களிலே அவற்றை பதிவேற்றி இருக்கிறார்கள். இதோ வந்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்று அவர்கள் காட்டியிருந்தார்கள். அந்தந்த பிரதேசத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு பெருந்தொகையான மதுபானங்கள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை பார்க்கக்கூடிய மாதிரியாகவும் இருந்தது. எந்தவித தீர்மானங்களும் நிறைவேற்றப்படாமல் ஏதோ ஒன்றை அரசாங்கத்துக்கு சொல்ல முற்பட்டு கடைசியாக அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு செய்தியை தாங்கள் சொல்ல முற்படுகிறோம் என்று ஆரம்பித்து எல்லாம் பொய்த்து போன நிலையில் மூக்குடைப்பட்ட ஒரு விடயம்தான் நாமல் ராஜபக்சவுக்கு நடந்திருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த அந்த ஏற்பாட்டு குழு அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எதிர்வருகின்ற வருடத்தின் ஆரம்பத்தில் மீண்டும் ஒரு போராட்டத்தை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதிலே சஜித் பிரேமதாசவை உள்ளே இழுப்பதற்கான பெரும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்று சொன்னால், பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பவர் சஜித் பிரேமதாசா. எனவே சஜித் பிரேமதாசாவை உள்ளிழுத்தால் தான் இது வெற்றிகரமாக இடம்பெறும் என்பதன் அடிப்படையிலே இப்பொழுது சஜித் பிரேமதாசாவை உள்ளிழுக்கின்ற செயற்பாடு இவர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. சஜித் பிரேமதாசா உள்ளே வருவாராக இருந்தால் பெரும் திரளான மக்களை திரட்ட முடியும் என்றும் அவர்கள் நம்புவதால், இதனால் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிய முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற பலர் இப்பொழுது சஜித் பிரேமதாசா கட்சியை சேர்ந்தவர்களோடு பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அது தவிர எதிர்க்கட்சிகளாக இருக்கின்ற பல்வேறுபட்ட சிறிய கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்கு இவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எதிர்காலத்திலே, அதாவது அடுத்து வருகின்ற வருடத்திலே மாகாண சபை தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. அந்த மாகாண சபை தேர்தலுக்கு இடையிலே இவ்வாறான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதன் அடிப்படையிலே தான் இப்பொழுது இந்த சந்திப்புகள் இடம்பெற்று வருகின்றன. வருட ஆரம்பத்திலே மிகவும் பிரமாண்டமான ஒரு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவு என்று சொல்லி இன்னும் ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு இவர்கள் முனைப்புகள் காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய கோஷமாக இருந்தது. எதிர்வரும் நாட்களிலே இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்கிவிட்டு நாங்கள் வேறொரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்கின்ற அடிப்படையிலே தான் ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் என்று பலர் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்னவென்று சொன்னால், ஒருவரை 90 நாட்களுக்குள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்குரிய முழு அதிகாரங்களும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில்
நீண்ட காலங்களுக்கு ஒரு குற்றவாளியை தடுத்து வைத்து விசாரிப்பதற்குரிய ஒரு சட்ட மூலம் ஒன்றுதான் வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களாக இனங்காணப்படுபவர்களது சொத்து முடக்கங்கள், குற்றவாளிகளாக அவர்கள் அடையாளம் காணப்படும் இடத்து அவர்களது சொத்துக்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கும் வங்கிகளிலே அவை தொடர்பான அணுகலை மேற்கொள்வதற்கும் இந்த சட்டம் வழிவகை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது தவிர இந்த சட்டம் மூலம் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதலுக்காக வர இருக்கிறது. அதன் பின்னணியில் இது நாடாளுமன்றத்திலே பகிரங்கப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியான சட்டமாக இருக்கப் போகிறது என்று தெரியாது. ஆனால் இப்போது இருக்கின்ற பயங்கரவாத சட்டத்திட்டத்தை விட மோசமானதாக இது இருக்கும் என்றே தெரிவிக்கப்படுகிறது. அது தவிர இந்த மதங்களுக்கிடையே குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற நபர்களுக்கு எதிராகவும் பல்வேறுபட்ட சட்டங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அண்மையிலே திருகோணமலையில் இந்த ஒரு புத்த சிலையை வைத்துக்கொண்டு பெரும் நாடகம் ஆடப்பட்டது. இது அண்மையில் நடைபெற்ற 21ஆம் தேதிக்கு பலம் சேர்ப்பதற்காக ஒரு செயற்பாடாக இருந்ததாக காணப்பட்டிருந்த வேளையிலும் அன்றகுமார் திசாநாயக்க அரசாங்கம் எடுத்த ஒரு பெரும் முயற்சியால் அது முறியடிக்கப்பட்டிருப்பது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழ் பேசும் மக்களிடையே அது எதிர்வினையை ஆற்றியிருந்தது என்றதும் நாங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவேதான் அந்த திருகோணமலை புத்த சிலை விவகாரம் பெரும் பேசுபொருளாக ஆக்கப்படுவதற்கு முன்னே அது முளையிலே கிள்ளி எறியப்படக்கூடியதாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்பட்டதாக இல்லை. இப்பொழுது நீதிமன்றத்தின் அடிப்படையில் அவை தீர்க்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இதே வேளையில் மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் உள்ள பண்குடா என்று சொல்லப்படுகின்ற ஒரு தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசத்தில் ஒரு பௌத்த பிக்கு அடாத்தாக நுழைந்து அங்கே 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு பௌத்த வழிபாட்டு தலம் இருந்ததாகவும் அவற்றை இது கட்டுவதற்கு இதுதான் சரியான நேரம் என்றும் சொல்லியிருக்கிறார் அம்பேப்பிட்டிய சுமணதேரர். உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட தகவல்களை தமிழ் பேசும் மக்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட தகவல்களை பரப்பி வருகின்ற இந்த தேரர் இவர் இப்பொழுது இதுதான் தருணம் என்று தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால் இப்பொழுது ஒரு பெரும் குழப்பம் அதன் பின்னணியில் ஏற்பட இருக்கிறது. தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசத்தில் தமிழ் பேசும் மக்கள் பரவலாக வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதியிலே ஏன் இந்த பௌத்த வழிபாட்டு ஸ்தலம் வர வேண்டும் என்று பலர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். 1000 வருடங்களுக்கு முன்னர் இந்த இடத்திலே அந்த வழிபாட்டு ஸ்தலம் இருந்திருக்கிறது என்றும் அவற்றை கட்டுவதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் என்றும் இவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எதிர்வருகின்ற நாட்களில் இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டு இந்த இடத்திலே பௌத்தர்கள் வந்து போராட்டம் நடத்துவதற்குரிய ஒரு இடமாக இது மாறப்போகிறதா என்கின்ற ஒரு சலசலப்பு இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. எது தான் வந்தாலும் என்னதான் நடைபெற்றாலும் இந்த பௌத்தம் என்று சொல்லப்படுகின்ற மதவெறி பிடித்த இவர் போன்ற துறவிகளால் பெரும் சிக்கல் அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக ஆராயப்பட வேண்டியது பெரும் பிரச்சனையாக இருந்து வருகின்ற இதே வேளையில் லண்டனுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிற டில்வின் சில்வா லண்டனுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு முன்னர் கடந்த 14ஆம் தேதி இலங்கையில் இருக்கின்ற பிரித்தானிய ராஜதந்திரியை சந்தித்து தனது பாதுகாப்பு தொடர்பாகவும் தனது பயணங்கள் தொடர்பாகவும் விரிவாக விளக்கியிருந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் லண்டனுக்கு சென்ற டில்வின் சில்வாவுக்கு இந்த திருகோணமலை புத்த சிலை விவகாரம் தொடர்பான பிரச்சனை தமிழர்கள் மத்தியில் பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அங்கிருக்கின்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பெரும் போராட்டத்தை இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறது. டில்வின் சில்வாவுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இதற்கு முன்னர் பயணம் மேற்கொண்டிருந்த வேளையில் இவருக்கான பல்வேறுபட்ட ஆதரவு கரங்கள் தமிழர்களால் நீட்டப்பட்டிருந்தன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் ஜேபிபியைச் சேர்ந்த டில்வின் சில்வாவுக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இதே வேளையில் அங்கே இருக்கின்ற புலனாய்வாளர்கள் இந்த போராட்டத்துக்கு காரணமானவர்கள் தொடர்பான தகவல்களையும் சேகரித்து வருவதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு போராட்டம் திட்டமிட்ட வகையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது பெரும் பிரச்சனை எழுந்திருக்கிறது. இந்த புத்த சிலை விவகாரத்தில் இந்த ஜேபிபி கட்சி எடுத்த ஒரு தீர்ப்பு தமிழர்களுக்கு எதிராக இருந்ததன் காரணமாகத்தான் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறது என்கின்ற தகவலும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. சரி, இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் நாமல் ராஜபக்சவின் இந்த சட்டத்தரணி படிப்பு தொடர்பாக பிரச்சனை எழுந்திருக்கிறது. ரணில் விக்ரமசிங்காவின் வெளிநாட்டு பயணம் தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள சென்ற சிஐடியினர் இப்பொழுது நாமல் ராஜபக்சவின் பட்டப்படிப்பு தொடர்பான விசாரணைகளையும் அங்கே மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் படித்தார் என்று சொல்லப்படுகின்ற சிட்டி ஆஃப்
லண்டன் பல்கலைக்கழகத்திலே இவர் தொடர்பான பட்டப்படிப்பு சரியானதா, இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த சான்றிதழ் சரியானதா என்பது தொடர்பாகவும் சிஐடியினர் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் பல ஊடகவியலாளர்கள் இவை தொடர்பாக நாமல் ராஜபக்சவிடம் 20ஆம் தேதி கேள்வி கணைகளை தொடுத்திருந்தார்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் பதில் 21ஆம் தேதி சொல்லப் போகிறேன் என்று தெரிவித்த நாமல் ராஜபக்ச அங்கே எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் மௌனம் காத்திருக்கிறார் என்கின்ற பதில் இப்பொழுது வந்திருக்கிறது. அங்கே அவர் சம்பந்தமில்லாத பல விடயங்களைத்தான் அங்கே சுட்டி காட்டினாரே ஒழிய என்ன விடயங்களை பேச வந்தோம் என்பதை அவரே மறந்து விட்டார் போல் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் அவர் எதிர்பார்த்த லட்சம் மக்களுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட 1000 தொகை மக்களை அங்கே வந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஹடுகண்ணா பகுதியிலே ஒரு உணவகம் மற்றும் வீட்டின் மீது ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று பரிதாபகரமான செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் 5 பேர் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தம் காரணமாக பாறை ஒன்று சரிந்து விழுந்ததன் நிமித்தமாக இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம். இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கடத்தொழில் நீரியல் வள அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கின்ற கருத்து, எதிர்வருகின்ற இந்த மாதம் மாவீரர்கள் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் எங்கும் இருக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் மாவீரர் தினத்தை அனுஷ்டித்து வருகிறார்கள். இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் புலத்திலே மாவீரர் தினம் அனுஷ்டிப்பதற்கு ஒரு கட்டுப்பாட்டோடு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் எதிர்வருகின்ற ஒரு சில நாட்களுக்கு இடையில் மாவீரர் துயிலும் இல்லங்களில் தங்கி இருக்கின்ற இராணுவத்தினர் விலக்கப்பட்டு அவர்களிடம் இருந்து அந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இதே வேளையில் தமிழரசுக் கட்சி இம்முறை மன்னாரிலே மாவீரர் நினைவை அனுஷ்டிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. புலம்பெயர்ந்த தேசங்களிலே 27ஆம் தேதி குறிப்பிட்ட அந்த நாளிலே மாவீரர் தினம் அனுஷ்டிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.